வெளியில் போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா கொர்க்கலிக்காய் விற்றுருந்தாங்க திருப்பூர்கிட்ட. நாங்கள் இது வாங்கிட்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா இது நல்லா உடம்புக்கு நல்லா இரும்பு சத்து, புரோட்டீன், கால்சியம். பார்த்திங்கன்னா இந்த வீசிங் ப்ராப்ளத்துக்கெல்லாம் இது சாப்பிட்லாம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பேர் பார்த்திங்கன்னா இது அல்சருக்கு சாப்பிட்ருக்குறாங்க. எங்களுக்கு தெரிஞ்சு நிறைய பேர். இது பார்த்திங்கன்னா உங்கள் இந்த மாதிரி நிறைய இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இதெல்லாம் இந்த மாதிரி பிச்சிடணும். பாருங்க, இந்த மாதிரி எடுத்துட்டு நல்லா பொடி பண்ணிக்கணும். பொடி பண்ணிக்கிட்டு கொஞ்சோண்டு வெல்லம், ஒரு ஏலக்காய் போட்டு இடித்து மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. இது வந்து துவர்ப்பாக இருக்கும். நம்ம சுகர் இருந்தால் கூட அப்படி சாப்பிட்லாம். சுகருக்கு வந்து பார்த்திங்கன்னா துவர்ப்பு ரொம்ப நல்லது. இது மாதிரி வந்து நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி எங்கன்னா கிடைச்சா விடாதீங்க. கொர்க்கலிக்காய் இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வர்றது. இதெல்லாம் அந்தந்த சீசனில் தான் கிடைக்கும். ஆனால் இப்போ வந்து வீட்டுங்களில் யாரும் மரத்தவங்களாம் வச்சிடல. கிடைக்கிறப்போ இது எங்கேயோ பார்த்தீங்கன்னா விடாதீங்க. இது மாதிரி வாங்கிட்டு வந்து குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாக்கா இந்த மாதிரி வெறுசாகவே சாப்பிட்லாம். இது உள்ள இந்த மாதிரி பருப்பு எடுத்துகிட்டு கொட்டை எடுத்து இந்த இதை சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வாங்கி பயன்பெறுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் டச் பண்ணுங்கள். வணக்கம்.